வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கிறவங்களுக்காகவே ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். என்னன்னு பார்க்குறீங்களா? கோதுமை ரவா உப்புமா. இதில் என்னமா இருக்குது, சேம் கார்ப்ஸ் தானேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இல்லைங்க, ரவையோட கம்பேர் பண்ணும்போது கோதுமையில் வந்து அவ்வளோ ஃபைபர் இருக்குது. அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் சேர்க்கும்போது இன்னுமே ஹெல்த்துக்கு பெனிஃபிட் தான். ஸோ வாங்க இந்த உப்புமாவை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. குக்கரில் கொஞ்சம் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, இந்த நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, கொஞ்சம் வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு கழுவி வச்சிருந்த கோதுமை ரவையும் போட்டு நல்லா 2 to 3 விசில் வைக்க வேண்டியதான். ஒரு கிளாஸுக்கு 1.5 to 1.25 வைங்க, தண்ணி அளவு போதும். நல்லா அப்படியே பொழுன்னு வருங்க. செம டேஸ்டியா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இதுல இன்னும் கொஞ்சம் நீங்க நல்லா ப்ரோட்டீன் அதிகப்படுத்தணும்னா பட்டாணி சேர்க்கலாம். அப்புறம் மீன் மேக்கர் வச்சு செய்யலாம். சிலர்லாம் சிக்கன் மட்டன் கூட போடுவாங்க. பிரியாணி மாதிரியே பயங்கரமா இருக்கும். இதுக்கு வந்து பெஸ்ட் என்னைய பொறுத்த அளவுக்கு தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.